எல்லாருக்கும் வணக்கம். வீர தீர சூரன் இன்னைக்கு ஈவினிங் ஷோலேருந்து திரையரங்களில் வெளியாகுது. எங்கள் அப்பா காலையில் ஒரு 3 தடவை தேட்டருக்கு போயிட்டு டிக்கெட்டு வாங்குறதுக்காக நின்றுட்டு ஷோ ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு. அதிலேருந்தே சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எவ்வளோ இன்னல்களை இது உண்டாக்கியிருக்கோன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் எல்லாருக்கும் படக்குழு சார்பாக நான் உலகமான மன்னிப்பு கேட்குறேன். காலையிலேருந்து தேட்டரில் ஆர்வத்தோடு காத்திருந்த சியான் விக்ரம் ரசிகர்களுக்கும் இந்த பிரச்சனையோட உறுதுணையாக நின்ன தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் என்னோட திரையுலக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு திரையரங்களில் வீர சூரன் வெளியாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். டேரக்டர் அருண்குமார் இயக்கத்தில் ஆக்டர் விக்ரம் நடிச்சிருக்க வீர தீர சூரன் படம் நேற்று மாலையிலேருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. நேற்று காலையிலிருந்து ரசிகர்கள் இந்த படத்துக்காக தேட்டரில் ஆரவாரத்தோட கொண்டாடி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் காலையிலிருந்து மதியம் வரைக்குமே கோர்ட்டில் இந்த படத்துக்கான ரிலீஸுக்கான வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா விக்ரம் சார் எனக்கு சம்பளம் எதுவும் வேணாம், நீங்கள் முதல்ல படத்தை ரசிகர்களுக்காக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிட்டாரு. இதனால் நேற்று மாலையிலேருந்து இந்த வீர தீர சூரன் படம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்போட போயிட்டுருக்கு. மேலும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண அருண்குமாரோட அப்பாவே காலையிலிருந்து 3 முறை தேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்க முடியாமல் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால் அருண்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அப்பா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரசிகர்களும் பொதுமக்களும் இந்த படத்துக்காக எவ்வளவு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு டைரக்டர் அருண்குமார் அவர்கள் ரொம்பவே தாழ்மையோட பேசியிருக்காங்க. வீர தீர சூரன் படத்தில் நடிச்சிருக்க எல்லாரோட நடிப்பையுமே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.